question of the day சீரீஸ்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய question நம்ம fluid mechanicsல இருக்க surface tensionல இருந்துதான். டக்குனு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த questionை work out பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் சால்வ் பண்றேன், உங்க ஆன்சரும் என் ஆன்சரும் கரெக்டா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் ஒன்று போடுங்க பசங்களா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. அங்கதான் உங்களுக்கு இதுக்கான ஃப்ரீ நோட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த QRஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களா. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a thin flat circular disc of radius 4.5 cm is placed gently over the surface of water. ஓகேவா, நம்ம கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டெய்னர்ல தண்ணி நிறைச்சு வச்சிருக்கோம். ஓகேவா, கண்டெய்னர்ல நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், தண்ணி நிறைச்சு வச்சுட்டு இதுல நம்ம என்ன பிளேஸ் பண்றோம் பசங்களா, இதுக்கு மேல ஒரு சர்க்குலர் டிஸ்கை இப்படி பிளேஸ் பண்றோம். ஓகேவா, ஸோ we are placing a circular disc. ஓகே, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் டிஸ்கை பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேடியஸ் இஸ் கிவன் as 4.5 சென்டிமீட்டராக இருக்குன்னு கொடுத்துட்டு, if கவனிங்க, if the surface tension of the water is 0.07 நியூட்டன் பர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட சர்ஃபேஸ் டென்ஷன் என்னவாக இருக்கா, 0.07 நியூட்டன் பர் மீட்டராக இருக்கு அப்படின்னா எக்ஸஸ் ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு டேக் இட் அவுட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் will be. அப்போ சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த சர்க்குலர் டிஸ்கை வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க பசங்களா. இதுதான் உங்களோட கிவன் டேட்டாஸ். நீங்க எல்லாரும் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் லெட்ஸ் லுக் இன்டு த கான்செப்ட். ஸோ நார்மலாக சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட் டீட்டெயில். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு லிக்விட் மீடியம் இருக்கு, இது லிக்விட் மீடியம்க்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் அப்படின்னு சொல்லலாம் பசங்களா. ஏன்னா ஒரு லிக்விட் மாலிக்யூல் இருக்கு, ஒரு லிக்விட் இருக்கு அப்படின்னா அதில் நம்மளுக்கு பல்க் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட சர்ஃபேஸ் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ பல்க் மாலிக்யூல்ஸ் அப்படின்னா நம்ம லிக்விட் மாலிக்யூல்ஸ் அடியில் இருக்கிறது, ஆழத்தில் இருக்கிறது. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒவ்வொரு டைமும் அவங்களோட ஃபோர்ஸ் பக்கத்தில் இருக்கிறது நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா, எல்லாம் நெருக்கமாக இருந்தால் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸில் ஒன்னோட ஒன்று இப்படி அட்ராக்ட் பண்ணிக்குமா. அப்போ உள்ளார இருக்கக்கூடிய பல்க் மாடியுலஸோட ஃபோர்ஸஸ் எல்லாமே என்ன ஆகும்னா எக்ஸாக்டா இன்னொரு மாலிகுலோட ஃபோர்ஸஸ் கூட கம்பைன் ஆகி நம்மளோட நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் எப்போ பல்க் மாலிகுல்ஸ்க்கு. அதுவே சர்ஃபேஸ்ல, இதுதானே சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிக்யூலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேல் மட்டத்தில் இருக்கிறதுக்கு மேலே காத்து, கீழே மட்டும்தான் அதோட மாலிக்யூல்ஸ் இருக்கும். கரெக்டாக கீழே மட்டும்தான் அதோட மாலிக்யூல்ஸ் இருக்கும். அப்போ கீழே மட்டும்தான் அதோட ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், மேல் பக்கம் அதோட ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகாது. அப்போ நம்ம லிக்விட் என்ன ஆகும் பசங்களா, ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றப்பையோ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கீழே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஜீரோ ஆகாது. சர்ஃபேஸ்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு மாலிகூல்ஸ்க்கு என்ன ஆகாது, ஜீரோ ஆகாது. அப்போ டக்குன்னு என்ன பண்ணும், இந்த ஃபோர்ஸஸ்னால அதை கீழே இழுக்கிறதுக்கு பார்க்கும். மற்ற மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகூல்ஸை கீழே இழுக்கிறதுக்கு பார்க்கும். இந்த ரீசன்னால தான் நம்மளோட ஃப்ளூயிட்ஸ் மட்டும் என்ன பண்ணுது பசங்களா, நம்மளோட லிக்விட்ஸ் மட்டும் ரொம்ப மினிமமான சர்ஃபேஸ் ஏரியா வச்சுக்கிறதுக்கு பார்க்குது. அதனால தான் லிக்விட்ல ட்ராப்ஸ் இதெல்லாமே, பபிள்ஸ் இதெல்லாமே ரவுண்ட் ஷேப்ல உருவாகுது. ஏன்னா ரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் நம்மளுக்கு கம்மியான சர்ஃபேஸ் ஏரியா வச்சுக்க முடியும். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இங்கே ஒரே ஒரு மாலிக்யூல் மட்டும் இருக்காது, இந்த மாதிரி எக்கச்சக்க மாலிக்யூல் இருக்கும். அப்போ இது என்ன நடக்குது, ஃபோர்ஸ் வந்து நம்ம டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு எவ்வளவு டென்ஷன், எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம டென்ஷன். அப்போ ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட டென்ஷன். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் நியூட்டன், இதை மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூட்டன் மீட்டர் பவர் -1 அப்படின்னு எடுத்தோம். இதுதான் நம்மளோட சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ கீழே எவ்வளவு டென்ஷன் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா மேலே கொடுத்தா தானே இப்படி மேலே நம்ம தூக்க முடியும். கரெக்டா, அப்போ இதுதான் உங்களோட கம்ப்ளீட் கான்செப்ட் ஃபார் யோர் சர்ஃபேஸ் டென்ஷன். அண்ட் இதோட CGS யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டைன்ஸ் பர் சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஓகே, அண்ட் டைமென்ஷன் நம்மளுக்கு என்ன மட்டும்தான் இருக்கு பசங்களா, நம்மளுக்கு ஃபோர்ஸும் லென்த்தும் மட்டும்தான் இருக்கு. அப்போ m(T⁻²) அப்படிங்கிறது மட்டும்தான் இதோட டைமென்ஷனாக இருக்கும். பசங்களா, கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுதா? போய் அப்ளை பண்ணி பார்த்துடலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ சொல்யூஷன் நம்ம இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் லென்த். அப்போ ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா டென்ஷன் இன்டூ லென்த் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் கொடுத்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் பசங்களா, we can take that disc out. ஆனால் மேம்
மேம் இங்க ரேடியஸ் தானே கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுக்கலையே. பசங்களா, சர்க்குலர் டிஸ்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட லென்த். கரெக்டா? அப்போ கேன் ஐ ரைட் L is equal to 2 pi r, ரைட்? அப்போ T into 2 pi r will be equal to F. ஸோ டென்ஷன் வந்து 0.07, 2 into pi, R வந்து 0.5, I mean 4.5 சென்டிமீட்டர். எல்லாமே பேஸ் யூனிட்ல இருக்கு. அப்போ இதையும் நம்ம பேஸ் யூனிட்ல மாற்றியே ஆகணும். will be equal to F. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும்டா பசங்களா, which is very simple. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.14 into 3.14 into 4.5 into 10 to the power minus 2 is equal to F. அப்போ இதை முழுசாக சால்வ் பண்ணோம்னா F will be equal to என்ன கிடைக்கும், 19.8 மில்லி நியூட்டன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 19.8 மில்லி நியூட்டன்ஸை நம்ம சால்வ் பண்ணோம்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் பசங்களா, அந்த நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த பொருளை வெளியெடுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோமா? அதுக்கு முன்னாடி பசங்களா நீங்கள் இதையும் செக் பண்ணணும். பிகாஸ் நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு பசங்களா. எஸ், உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்க போகுது. ஆமாம் பசங்களா, இது ரொம்ப நாளைக்கு இல்லை, அதனால டக்குன்னு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நெக்ஸ்ட் 6 மந்த்ஸோட நீட் ப்ரிப்பரேஷனை சூப்பராக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெகா 15 அப்படிங்கிற கூப்பன் கோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் யூஸ் பண்ணுறப்ப 15% ஆஃப் கிடைக்கும். மேம் தளபதி அண்ட் வெற்றி பேட்ச் நாங்கள்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டால், தளபதியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க நீங்கள் மெகா 30 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 30% ஆஃப் கிடைக்க போகுது பசங்களா. அண்ட் அதே மாதிரி வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க மெகா 30 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறப்ப எகெயின் 30% நம்மளோட வெற்றி பேட்சில் ஆஃபர் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த பேட்ச் பற்றி நான் புதுசாக உங்களுக்கு சொல்லி தெரியறதுக்கு ஒன்றுமே இல்லை பசங்களா. நிறைய பசங்க படித்து இதில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ யூ பீப்புள் ஹாவ் டு நோ ஹவு வெயிட் இந்த கம்ப்ளீட் நம்மளோட பேட்சஸ் எவ்வளோ வந்து வெல் கன்ஸ்ட்ரக்டடாக இருக்குது, வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதை வச்சு யூ பீப்புள் கேன் ப்ராசஸ் அண்ட் எது உங்களுக்கு கரெக்டான கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். Okay, yes, so now it's time for us to identify whether option A கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பசங்களா, உங்களுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரிவன், லவ் யூ லாட்ஸ். யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பசங்களா. டேக் கேர் எவ்ரிவன், திஸ் இஸ் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் know when Shobhi ma'am is here, no fear, right? Have a great day பசங்களா.